நாடார்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய புகழை களங்கப்படுத்தும் விதமாக நாடார் சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை கொச்சைப்படுத்தும் விதமாக யூடியூபர் முக்தார் அவர்கள் பேசியதை நாமெல்லாம் கண்டித்து அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிற இந்த ஆலோசனை கூட்டம், இந்த கூட்டத்திற்கு ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணாச்சி சந்திரன் ஜெயபால் அண்ணாச்சி அவர்களுக்கும் ஆனந்தூர் கணேசனாச்சி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்குள்ள நாடார் சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்தார் பேசுறது நம்ம எதிர்ப்பா தெரிவிக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல, பாம்பேயில் கூட மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடைபெற்று இருக்கிறது. கேரளாவில் போராட்டம் நடந்திருக்குது. இந்தியாவே போற்றக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க பெருந்தலைவர் காமராஜரை கொச்சப்படுத்துவதற்கு இவர்களுக்கு யார் தைரியம் கொடுத்தது, எப்படி தைரியம் வந்தது அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற உடனேயே சட்டசபையில் மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சைரன் வச்ச காரை வேண்டாம் என்று சொன்னவர் கருணாநிதி அப்படின்னு பதிவு செஞ்சார். ஆனா சைரன் வச்ச காரை வேண்டாம் சொன்னது யாரு? பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அப்போ ஒரு சில அமைப்புகள் மற்றும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு நம்ம ஒரு அமைச்சர் ஆளுங்கட்சியுடைய மூத்த அமைச்சர் சொல்லி அதோட விட்டுட்டோம். அடுத்தது ஆர்.எஸ். பாரதி அவர்கள். ஆர்.எஸ். பாரதி அவர்கள் ஒரு தடவை கிடையாது, 2 தடவை பெருந்தலைவர் காமராஜரை பற்றியும் நாடார் சமுதாயத்தை பற்றி தவறுதலா பேசினாரு. சொல்ல போனா கட்டை விரலை வெட்ட சொன்ன பெருந்தலைவர் காமராஜருக்கே சமாதி கட்டியவர்கள் நாங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ இதே நம்ம சங்கத்தில் ஒரு கூட்டம் நடந்தது, கடுமையான போராட்டம் நடத்தணும்னு சொன்னோம். அப்போ அவர் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டர் பதிவு மட்டும் போட்டாரு. நம்ம ஒரு வியாபார சமுதாயம், ஆளுங்கட்சிக்கு எதிராக நம்ம எந்த போராட்டமும் நடத்த வேண்டாம்னு சொல்லி அந்த போராட்டத்தை ரத்து பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர். ராசா அவர் என்ன சொன்னாருன்னா, தமிழ்நாடு என்ற பெயரை வைப்பதற்கு பெருந்தலைவர் எப்போது தயங்கினாரோ அதிலிருந்து பெருந்தலைவர் காமராஜருடைய தோல்வி தொடங்கிருச்சு அப்படின்னு சம்பந்தமே இல்லாம ஒரு பொங்கல் விழாவில் பேசினார். அப்பவும் இதே மாதிரி நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோம், போராட்டம் நடத்தணும், கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், ஒரு நடவடிக்கையும் இல்லை. அதற்கு பிறகு கலைஞரும் கர்ம வீரரும் சொல்லி ஒரு புக்கு, அதற்கு நம்ம எதிர்ப்பு தெரிவித்து கோயம்பாடு நாடார் சங்கத்தில் சந்திரன் ஜெயபால் ஆட்சி, பத்மநாபன் ஆட்சி, மற்ற நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு இது பண்ணி அதற்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டும் நினைச்சோம். அதுக்கப்புறம் ஒரு சில காரணத்துக்கு அப்புறம் அதுவும் நடத்தல, அப்படியே கைவிட்டாச்சு. அந்த புஸ்தக வெளியீட்டு விழாவில் திமுகவை சேர்ந்த மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி என்பவர் பெருந்தலைவர் காமராஜர் என்ன அவருடைய வீட்டில் விழுந்து பணத்தை கொண்டு வந்தா பள்ளிக்கூடம் கட்டினாரு அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு செஞ்சாங்க. அப்பவும் நம்ம கடுமையான எதிர்ப்புகள் தெரிவித்தோம், போனோம், வந்தோம். அவர் என்ன பண்றாரு, யார் மனதாவது புண்பட்டு இருந்தால் நான் அந்த ஆங்கில சொல்லல, நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டாங்க. அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பயனர் விடுதிகளிலும் பெருந்தலைவர் காமராஜருக்காக நாங்க ஏசி செஞ்சு கொடுத்தோம், ஏசி வச்சு கொடுத்தோம் அப்படின்னு பேசுறாங்க. அப்போதும் நம்ம மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தினோம், எதிர்ப்பு தெரிவித்தோம். சொல்ல போனா திருச்சியில உண்ணாவிரத போராட்டம் நடந்துச்சு, சென்னையில் நடந்தது, தமிழ்நாடு முழுவதும் நடந்துச்சு. அப்பவும் குற்றவாளி மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்போ இதுல குற்றவாளிகள் யாரு? அமைச்சர் துரைமுருகன், ஆர். ராசா, ராஜீவ்காந்தி, ஆர்.எஸ். பாரதி, திருச்சி சிவா. அப்போ யார் மீதும் எந்த விதையும் நடவடிக்கையும் எடுக்காம இருப்பது யார்? யாரு? திமுக தலைமை ஆளுகின்ற அரசு. பெருந்தலைவர் காமராஜர் என்கின்ற நேர்மைக்கும் தூய்மைக்கும் எடுத்துக்காட்ட விளங்கக்கூடிய ஒரு தலைவருடைய பெயரை களங்கப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். எதற்காக அதை செய்யறாங்க? குறிப்பா திருச்சியில பெருந்தலைவர் காமராஜர் பெயர்ல நூலகம் இருந்தது. அதை புது பில்டிங்கா கட்டும் போது ஐயா கருணாநிதி பேரை சூட்டுறாங்க. அப்போ
ஊர் பொதுமக்களே மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்ததன் விளைவாக மறுபடியும் ஐயா காமராஜர் பேர் சூட்டப்பட்டுச்சு. திருத்தணியில 60 வருஷத்துக்கு மேல இயங்கி கொண்டிருக்கக்கூடிய காய்கறி அங்காடி பெருந்தலைவர் காமராஜர் பேர்ல இருக்கு. அதையும் கருணாநிதி பேரை மாற்ற முயற்சி பண்ணி அப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஐயா ஜி.கே. வாசன், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ், இப்படி பல தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுனால மறுபடியும் அது காமராஜர் ஐயா பேரா வைக்கப்பட்டுச்சு. மன்னார்குடியில பேருந்து நிலையத்தில் காமராஜர் பேர் இருந்துச்சு. அதை கருணாநிதி பேரை மாற்ற முயற்சி பண்ணாங்க. அப்பவும் எதிர்ப்பு தெரிவித்து அந்த தலைவர் பேர் சூட்டப்பட்டது. அதாவது தமிழகத்தை ஆளுகின்ற முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய நோக்கம் என்பது கருணாநிதி பெயரை சூட்ட வேண்டும், கருணாநிதி பெயரை வளர்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் இன்றைக்கும் ஒரு கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டுச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி. தமிழ்நாட்டின் சிறந்த முதல்வர் யார் அப்படின்னு சொன்னால் 1954 இருந்து 63 வரைக்கும் சொல்ல போனா 13/4/1954 இருந்து 2/10/1963 வரையும் ஆட்சி செய்த பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி தான் ஒரு நேர்மையான தூய்மையான மக்களுக்காக மக்கள் தலைவர்களால் நடத்தக்கூடிய ஆட்சி அப்படிங்கிறது 54% மக்கள் தலைவர் காமராஜர் பேர் தான் சொல்றாங்க. அப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய பேரை 22% பேர் சொல்றாங்க. கருணாநிதி ஐயா பேரை வெறும் 2% பேர் தான் சொல்றாங்க. இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு திமுகவுடைய தலைமை ஐடி விங்கு இப்படி எல்லாருமே காமராஜர் பெயரை கெடுக்க வேண்டும், காமராஜர் பெயரை கெடுக்க வேண்டும், காமராஜர் பெயரை கெடுக்க வேண்டும். காமராஜர் பெயரை கெடுத்தால்தான் கருணாநிதியுடைய பெயர் பிரகாசிக்கும் தமிழ்நாட்டில் என்று தவறான ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு இது போன்று செய்கிறாங்க. இப்போ நாடார் சமுதாயம் ஒரு மிகப்பெரிய சமுதாயம். பெருந்தலைவர் காமராஜருக்கு தமிழ்நாட்டில் அனைத்து சமுதாய மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஆதரவு இருக்குது. காமராஜரை தெய்வமாக வழிபடக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. ஒரு முருகர் பெயர் போல, ஒரு சிவன் பெயரை போல, ஒரு பெருமாள் பெயரை போல பெருந்தலைவர் காமராஜர் பெயரையும் ஒரு தெய்வத்தின் பெயராக மதித்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து சாதியினர்களும் ஒரு பெயர் வைக்கிறாங்கன்னு சொன்னால் அது பெருந்தலைவர் காமராஜர் பெயர். அப்போ தெய்வமாக மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை கொச்சைப்படுத்துகிற நோக்கத்தோடு இவர்கள் செயல்பட்டு படுதோல்வி அடையும் போது முக்தார் போன்ற வாடக வாய் வியாபாரிகளிடம் பெருந்தலைவர் காமராஜர் பற்றி தவறாக கேள்வி கேளுங்க, காமராஜர் பற்றி தவறாக பரப்புங்க அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ முக்தார் பேசுறதுக்கு தமிழ்நாடு முழுவதும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், கண்டனம் தெரிவிக்கிறோம். தேசிய தலைவர் ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி தவறாக 3 காட்சிகள் பதிவு செய்யப்படுகிறது. அப்போ அதற்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. அண்ணன் ஹரிநாடார் கோர்ட்ல வழக்கு போட்டாரு, நாங்க ஒரு புகார் மனு கொடுத்து அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சோம், இவ்வளவுதான். அப்ப பாக்குறவங்க என்ன நினைக்காங்கன்னா காமராஜரை பற்றி தவறுதலாக பேசினால் நாடார் சமுதாயத்திலிருந்து 1-2 பேர் தான் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, ஒட்டுமொத்த நாடார் சமுதாயம் எதிர்ப்பு தெரிவிக்கல. அங்கிற அந்த நிலைமை காரணமாக முக்தார் போன்ற சமூக விரோதிகள், லேகியம் விற்கக்கூடிய வியாபாரிகள் இது போன்று தலைவர் காமராஜரை கொச்சப்படுத்தக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு. சரி, நாடாருடைய வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலும் இருக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கி. பெருந்தலைவர் காமராஜருடைய தொண்டர்களுடைய வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி. நாடார்களுடைய வாக்கு வங்கி மதிச்சுத்தான், காமராஜர் தொண்டருடைய வாக்கு வங்கியை மதிச்சுத்தான் தமிழ்நாட்டில் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த 4 பேர்களுக்கு முக்கியமான பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சபாநாயகர் அப்பாவு அவர்கள், அனிதா ராதாகிருஷ்ணராஜ் அவர்கள், மனோ தங்கராஜ் அவர்கள், அக்கா கீதாஜீவன் அவர்கள். இவ்வளவு அமளி துமளி, இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இந்தியா முழுவதும் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டு இருக்கு. ஆனால் இந்த 4 பேரு நாடார் சங்கத்தினுடைய, நாடார் சமுதாயத்தினுடைய பெருந்தலைவர் காமராஜருடைய வாக்கு வங்கியுடைய பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் தான் இவர்கள் என்ன பொறுப்புல இருக்காங்க, சபாநாயகராக அமைச்சராக பொறுப்புல இருக்காங்க. இவர்கள் நினைத்தால் நாளைக்கே ஒரு
முதல்வரிடம் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஐயா தமிழ்நாடு முழுவதும் பெருந்தலைவர் காமராஜர் தொண்டர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள், தமிழ்நாடு முழுவதும் நாடார் சமுதாயம் கொதித்து போயிருக்கிறது, உடனடியாக அந்த வாடகை வியாபாரி முக்தாரை கைது செய்யுங்கன்னு சொல்லி கோரிக்கை வைத்தா அடுத்த நிமிடம் இந்த வாடகை வியாபாரி முக்தார் கைது செய்யப்படுவானா மாட்டானா? அப்போ அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் 15 பேர் இருக்காங்க. சட்டமன்றத்தில் ஒருத்தர் மான ரோசம் உள்ள காமராஜர் தொண்டர் ஒரே ஒருத்தன், மான ரோசம் உள்ள நாடார் சமுதாயத்தை ஒரே ஒருத்தர் எந்திரிச்சு முக்தார் போன்ற சமூக விரோதிகளை ஏன் கைது செய்யல? நீ கைது செய்யலனா நான் என்னோட சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணுவேன்னு சொன்னா சொல்லி இருந்தால் இது போன்ற ஒரு நிலைமை ஏற்படுமா? முதல் தீர்மானமாக நாடார் சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர்கள், சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பா அவர்கள் முதல்வர்களை சந்தித்து நாளைக்கு முக்தார் அவர்களை கைது செய்ய கோரிக்கை வைக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த 4 பேரை சமுதாய துரோகிகளை கைது அவர்களை படுகொலை செய்வோம் சட்டசபை தேர்தல். அந்த தீர்மானத்தை முதல்ல அண்ணன் அவர்கள் ஏற்ற வேண்டும். கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நம்ம எதுக்கு நெய்க்கு அலையணும்? தேர்தல் நாடார்கள் வாக்கு இல்லாம 36 சட்டமன்ற தொகுதியில் ஒருத்தர் கூட சட்டமன்ற உறுப்பினராக முடியாது. நாடார்கள் வாக்கு இல்லாமல் ஒருத்தர் கூட அமைச்சராக முடியாது. நாடார் வாக்கு இல்லைன்னா முதலமைச்சராக கூட ஆக முடியாது. அப்படி ஒரு பலம் வாய்ந்த சமுதாயம் நாடார் சமுதாயம். இதை செய்ய முடியல அப்படின்னா அப்ப நாடார்களை பத்தி கண்ட நாய்கள் எல்லாம் கொலைக்கதான் செய்யும். பெருந்தலைவர் காமராஜர் போன்ற உலகமே போற்றக்கூடிய உத்தம தலைவர்களை பார்த்து கொலைக்கதான் செய்யும். நம்மளுடைய முதல் கோரிக்கை 4 பேரும் நாளைக்கு முதல்வரை சந்தித்து முக்தார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்துவோம். அதற்கு பிறகு இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு, பல பேருடைய பெயர்கள்லாம் போடப்பட்டிருந்துச்சு. ஆனா சமுதாய துரோகிகள் சில பேர் பேர் போட்டிருந்தோம், அழைப்பு கொடுத்திருந்தோம், வரல. கேட்டா நாங்களாம் பெரிய போராளி, நாங்க தான் அப்படி, நாங்க தான் இப்படின்னு சொல்லிக்கிட்டு அலையிறாங்க. பெருந்தலைவர் காமராஜர் கீழுக்கு, நாடார் சமுதாயத்துக்கு கீழுக்கு அந்த இடத்துல வந்து நின்று நாடார்களுக்காக காமராஜருக்காக குரல் கொடுக்க முடியாதவர்கள் எதற்காக நாடார் சங்கம், நாடார் அந்த சங்கம் இந்த சங்கம் சொல்லிட்டு அலையணும்னு கேட்கிறேன். தமிழக வரலாற்றில் கிடையாது, இந்திய வரலாற்றில் கிடையாது, உலக வரலாற்றிலேயே ஒரே ஒரு தகவலை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தையும் இணைக்கக்கூடிய அளவிற்கு உறவை முறை சங்கங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரே சமுதாயம் நாடார் சமுதாயம். தமிழ்நாடு நாடார் சங்கத்தை பொறுத்தளவிற்கு இந்த கூட்டமைப்பு, நாடார்கள் கூட்டமைப்பு சார்பாக இருக்கக்கூடிய எவ்வித நடவடிக்கை இருந்தாலும் அதை நாங்கள் முழுமையாக ஆதரிப்போம். அண்ணன் சந்திர ஜெயபால் அவருடைய கரத்தை வலுப்படுத்துவோம். பெருந்தலைவரோட காமராஜரோட உண்மையான தொண்டர்களுடைய கோரிக்கை ஏற்று தமிழக அரசு முக்தாரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் கைது செய்யும் வரை போராடுவோம். நாடார் சமுதாய சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் நாடார் சமுதாயத்தினுடைய கோரிக்கையை ஏற்று முதல்வரை சந்திக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் 4 சபாநாயகர் அமைச்சர்கள் உட்பட 4 பேர்களையும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் படுதொலை செய்வோம் என்று பெருந்தலைவர் காமராஜர் மீது ஆணையிட்டு உறுதியாக கூறுகிறோம். பேச வாய்ப்பு நன்றி. நன்றி முத்துரமேஷ் அவர்களே. அடுத்தது